அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் பிகாம் சிஏ பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூனிட் ஒன். ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம ரேஷியோ பார்த்தோம். இப்போ நம்ம ப்ரொப்போர்ஷன்னா விகித சமம்ன்றது நமக்கு தெரியும். 2 மார்க் கண்டிப்பாக இது 2 மார்க்கில் கேட்பாங்க. டெஃபினிஷன்ஸ். தி ஈக்குவாலிட்டி ஆஃப் 2 ரேஷியோ இஸ் கால்டு என்னது? ப்ரொப்போர்ஷன். 2 ரேஷியோனா நம்ம என்ன சொல்றோம்? A is to B is equal to என்னது? C is to D. That is நம்ம fraction எழுதுறப்போ A divided by B is equal to C divided by D. The 4 terms are said to be in proportion அல்லது என்னது? proportional. இதுதான் நம்ம சொல்றோம். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, the equality of 2 ratios is called proportion. இது நம்ம சொல்றோம் அப்படின்னா A is to B C is to D இருக்கும்போது அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். சப்போஸ் இப்போ நம்ம நோட், இப்போ ஒரு ஏபிசிடி ஆர் இண்டிவிஜுவலி நோன் அஸ் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏபிசிடி அப்படி இருக்குன்னா இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல் ரெஸ்பெக்டிவ்லி நம்ம அந்த மாதிரி நம்ம சொல்லிடலாம் அப்படின்றது இங்கே சொல்ல வராங்க. பாயிண்ட் நம்பர் 2, இது இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். தி ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் டேர்ம். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம்னு என்ன அர்த்தம்? இது ஒரு ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் ஏடி, தட் இஸ் அதான் ஏடி ஆர் கால்டு எக்ஸ்ட்ரீமஸ். ஆஸ் கால்டுன்னா என்ன சொல்கிறாங்க? எக்ஸ்ட்ரீமஸ், கடைசி உறுப்பு, அதாவது கோடி உறுப்பு நம்ம சொல்லுவோம். தி செகண்ட் இம்பார்ட்டன்ட், தி செகண்ட் அண்ட் தேர்டு டேர்ம்ஸ் பி அண்ட் சி ஆர் கால்டு என்னது? மீன்ஸ், மத்திய உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்ல. மீன்ஸ்ன்றது நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்? ஏபிசிடி இதுல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்ட்ரீம்ஸ். என்ன சொல்றோம் நம்ம? எக்ஸ்ட்ரீம்ஸ். நம்ம சொல்லுவோம் எக்ஸ்ட்ரீமஸ். இப்போ அடுத்தது இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் இருக்குது இல்லையா, இது ரெண்டும், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அதுதான் நம்ம அங்கே சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூஸ் 4 வேல்யூஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரீம்ஸ்னா என்ன, மீன்ஸ்னா என்னன்ற சமாச்சாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள். ஆர் 3, 6, 12, 24 இன் ப்ரொபோர்ஷன். ஸோ நம்ம கிவன் குவான்டிட்டிஸ், அப்போ நம்ம கொடுத்துருக்கிற குவான்டிட்டிஸ் நம்ம எழுதுவோம். 3, 6, 12, 24 லெட் 3, 6, 12 and 24 be in proportion. ஓகே, அப்போ ப்ரொபோர்ஷன் நம்ம இப்போ தான் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, நம்ம அது ப்ரொபோர்ஷன் என்னன்னு A is to B is equal to சொன்னோம் இல்லையா. அப்போ இது என்ன பண்ணுவோம்? 3:6 as 12:24. அப்போ நம்ம இந்த கொடுத்துருக்கிற வேல்யூ நம்ம எந்த மாதிரி எழுதலாம்னா 3:6 as 12:24 எழுதலாம். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் அண்டு லாஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம்னா ஏடி மல்டிபிள் பண்ணால் என்ன வேல்யூ வருதுன்னா 72. 3 times of 24 is equal to எவ்வளோ? 72. அண்டு செகண்ட் அண்ட் தேர்ட் மல்டிபிள் பண்ணோம்னா 72. தி ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். இதுதான் நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்டு லாஸ்ட் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் அண்டு லாஸ்ட் தான் நம்ம என்ன சொன்னோம்? எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதான் சொல்லிட்டாங்க பாரு, எக்ஸ்ட்ரீம்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் அண்டு தேர்டு இது என்னது? மீன். ஸோ இதுதான் என்னது? அப்போது இந்த மீனோட வேல்யூ இந்த எக்ஸ்ட்ரீமோட வேல்யூ எவ்வளோ என்ன இருக்கு? ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? அப்போ 3:6 as 12:24 ஆர் 3, 6, 12, 24 ஆர் இன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொன்னால் போதுமானது. இது ப்ரொபோர்ஷன் தான் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். விளக்கம் புரியுதா? ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம முதல்ல கொடுத்துருக்கிற கொஸ்டின் நம்ம பார்க்கணும். எக்ஸ்ட்ரீம்ஸ் என்ன, மீன்னா என்னன்றது நம்ம பார்க்கணும். சரியா? அப்போ இதுதான் தட் இஸ். இப்போ நம்ம இதை என்ன சொல்லலாம்? ஏடி இஸ் ஈக்குவல் டு சிபி. அப்போ ஏடின்றது ஏன்றது ஃபர்ஸ்ட், டின்றது லாஸ்ட். அது ஏடி. செகண்ட் அண்ட் தேர்ட் தான் சிபி அப்படின்னு சொல்லலாம், அல்லது பிசி, ஏதோ நம்ம விருப்பம் நீ சொல்லலாம். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட், ஃபைண்ட் எக்ஸ் இஃப்
5:12 as x is to 48. அப்போ ஸோ இப்போ இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவாக ஜென்ரலாக கிவன் 5:12 as x is to 48 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஜென்ரல் டேர்ம் a is to b as என்னது c is to d. அப்போ எக்ஸ்ட்ரீம்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் அண்டு லாஸ்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இங்கே வந்து 5 இருக்கு, இங்கே என்ன இருக்குது? 48. ஸோ இப்போ இங்கே 12, இங்கே என்ன இருக்கு? எக்ஸ். அப்போ ஸோ இங்கே இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏடி மல்டிபிள் பண்ணணும். அதான் ஏடின்னு என்ன அர்த்தம்? 5 × 48. 5 டைம்ஸ் ஆஃப் 48ஓட வேல்யூன்னு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் இஸ் ஈக்குவல் டு 12 × எக்ஸ். அப்போ இதுதான் மீன், இது வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் நம்ம பார்த்தோம். அப்போ இங்க இருக்கிற 12x அதை தான் இங்க எழுதிருப்பாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 5, லாஸ்ட் 48, செகண்ட் டேர்ம் 12, தேர்ட் டேர்ம் எக்ஸ். அதுதான் என்னது? 12 × எக்ஸ். சரியா? அப்போ 12x is equal to 5 times of 48 is equal to 240. ஸோ இப்போ இந்த 12 இங்கே என்ன பண்ண இங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 12ஆல் கேன்சல் பண்ணோம்னா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. அப்போது நம்ம என்ன பண்ணோம்? 12x is equal to 240. சரியா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 240 divided by 12. அப்போ என்ன பண்ண 12ஆல் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 20. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 20 அப்படின்றது நம்ம சொல்கிறோம். சரியா? வேணும்னா இந்த எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இது சரியா இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக், வாட் ஆர் தி வேரியஸ் ஃபேக்ட் ரிலேட்டிங் தி ப்ரொபோர்ஷன். சரியா? அப்போ என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தி ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தியர் மீன்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம், இவ்வளோ தான் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சொன்னோம். இஃப் ஏ இஸ் டு பி, இஃப் ஏ இஸ் டு பி ஆஸ் ஏ இஸ் டு டி. சரியா? தென் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏடின்னு என்ன அர்த்தம்? இதுதான் ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி. அப்போ அப்போ நம்ம என்ன சொல்றோம்? தி ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மீன்ஸ். அதானே? அப்போ 2 இது வந்து என்னது? இது ஏ பி சி டி. அப்போ ஏடி இஸ் ஈக்குவல் டுனா 2 டைம், அதாவது 2 × 6. 2 டைம்ஸ் ஆஃப் 6 இஸ் என்னது? 12. அண்ட் பிசினா என்னது? செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம். இப்போ பிசி 3 × 4, 3 டைம்ஸ் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 12. ஸோ அப்போ ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்டு. தி ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். அப்போ எக்ஸ்ட்ரீம்னா ஏடி தானே எக்ஸ்ட்ரீம்ஸ், பிசி தானே செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் தான் நம்ம என்ன மீன்ஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ இது ரெண்டும் சரியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட், இஃப் த்ரீ குவான்டிட்டிஸ்னா ஏபிசி ஆர் இன் கண்டினியூடு ப்ரொபோர்ஷன், தென் அப்போ கண்டினியூடு ப்ரொபோர்ஷனாக இருந்தால் எப்படி எழுதலாம்னா ஏ இஸ் டு பி ஆஸ் பி இஸ் டு சி. ஏன்னா 3 குவான்டிட்டிஸ் தானே இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன ஃப்ராக்ஷன் எழுதணும்னா ஏ டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு என்னது? பி டிவைடட் பை சி. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. கண்டினியூடு ப்ரொபோர்ஷன் தென் ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு என்னது? பி பை சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இந்த ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு பி பை சி இருக்கு இல்லையா? இதை நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணோம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற பி இங்கே போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? பி ஸ்கொயர் டிவைடட் பை சி. அப்போது ஸோ இங்கே இருக்கிற சி இங்கே வந்துச்சுன்னா அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் வருது. ஏசி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். அப்போது இங்கே பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி. நான் போத் சைடு நான் என்ன பண்ணுறேன்? ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தால் ரூட்டுக்கும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏசி. சரியா? அந்த ரூட் ஆஃப் ஏசி தான் இந்த வேல்யூஸ். சரியா? நம்ம இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஏன் அது நம்ம கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கண்டினியூடு ப்ரொபோர்ஷன் அந்த பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஆர் பி இஸ் ஈக்குவல் டு அது root of AC. Here B is called geometric mean of AC. அப்போ இந்த B நான் என்ன சொல்றேன் அப்படின்னா geometric mean of A and C or mean proportion or என்ன சொல்லலாம்? mean proportion of A and C அப்படின்னு சொல்லலாம். அப்போ geometric mean சொல்லலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம்? mean proportion அப்படின்னு நம்ம சொல்லலாம். mean proportion of A and C. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட், இது செகண்ட் முடிஞ்சது. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேர்டு பார்க்கலாம். தேர்ட் என்ன சொல்கிறாங்க?
தி தேர்ட் ப்ரொபோஷனல் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் சி இஃப் ஏ இஸ் டு பி ஆஸ் சி இஸ் டு டி. சரி பார்ப்போம் இது கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள். சரியா? ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தேர்ட் ப்ரொபோஷனல் டு 12 and 30. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தேர்ட் ப்ரொபோஷனல். சரியா? அண்ட் தி மீன் ப்ரொபோஷனல் ஆஃப் 9 and 25. 9 and 25. அப்போ லெட் தி தேர்ட் ப்ரொபோஷனல் அப்படின்னா 12 into 30 தானே. அது பாருங்க, தேர்ட் ப்ரொபோஷனல் ஆஃப் 12 is to 30 இஸ் எக்ஸ். சரியா? தேர்ட் ப்ரொபோஷனல் வந்து அது எக்ஸ். அப்போ தேர்ட் ப்ரொபோஷனல் அந்த மாதிரி எழுதுறோம்னா அப்போ 12 ஃபர்ஸ்ட், 30 செகண்டு, தேர்டு வந்து என்னது எக்ஸு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், தேர்டு 3 குவான்டிட்டிஸ் இருந்ததுன்னா நம்ம ஃபார்முலா வந்து இதுதான், பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நமக்கு எது தேவை, எக்ஸ் தான் நமக்கு வேணும். அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருந்து இது வந்து என்னது ஏன்னு எடுத்துக்கோ, இது என்ன பண்ண பின்னு எடுத்துக்கோ, இது என்னது சின்னு எடுத்துக்கோ. அப்போ பி ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், 30 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஏசினா 12 into எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? 12 into எக்ஸ் அப்படின்னு. அப்போ நமக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னா இங்கேருந்து இதுலேருந்து என்ன பண்ணலாம், 30 2 times எழுதலாம். 30 into 30 டிவைடட் பை இந்த எக்ஸு கீழே வர்றப்போ, அதாவது என்னது டிவைடில் வரும், மல்டிப்ளாக இருக்கிறதுக்கு என்ன வரும், டிவைடில் வரும். ஸோ அப்போ நம்ம இதில் அப்படி இல்லை, நம்ம இந்த 12 இங்கே எடுத்துகிட்டு வந்துருங்க. எக்ஸ் என்ன அன்னோன் வேல்யூஸு ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி வச்சோம்னா 30 into 30 டிவைடட் பை 12. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல், இது நம்ம காமனாக ஒரு நம்பரால் நம்ம இது கேன்சல் பண்ணும்போது ஸோ இதனுடைய வேல்யூ வந்து என்ன வருது எனக்குன்னா 75 வருது. 75. இப்போ 2ஆல் பண்ணோன்னா வரும் 6 வரும். அப்போ இங்கே என்னது இங்கே 15 வரும். அப்புறம் இந்த இதை மீண்டும் இந்த 6 வந்து என்னது இங்கே 30ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 5 வரும். 5 into 15 இஸ் ஈக்குவல் டு அது 75 நமக்கு வரும். ஸோ அப்போ அதே நம்பர் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 75. நெக்ஸ்ட்டு இது லெட் மீன் ப்ரொபோஷனல், லெட்னது மீன் ப்ரொபோஷனல் ஆஃப் 9 and 25 பி. மீன் ப்ரொபோஷனல் இப்போ பாருங்க, தேர்டு ப்ரொபோஷனல் வந்து நம்ம சொல்லிட்டோம். இப்போ மீன் ப்ரொபோஷனல் தான் அந்த மாதிரி சொன்னோம்னா ஏ இஸ் டு பி, ஏ இஸ் டு பி இஸ் டு என்னது 25. அப்போ ஸோ பி இஸ் ஈக்குவல் டு, எனக்கு பி தான் வேணும் அப்படின்னு எனக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும். என்ன தெரியும் நம்ம ஃபார்முலா அப்படின்னா, இப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அது ஏசி. அப்போ எனக்கு சி வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு சி எடுக்கலாம். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ அதே இதே ஃபார்முலாவில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு பி தான் வேணும்னா இது நம்ம என்ன பண்ணலாம், பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏசின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல இங்கே நமக்கு என்ன தான் தேவைப்படுது, பி தான் தேவைப்படுது. ஸோ அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது 9. இங்கே இதுலேருந்து என்ன சொல்லலாம், பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏவோட வேல்யூ 9, சியோட வேல்யூ என்னது 25. அப்போது 9 into 25 என்ன வரும், 225. 225ன்றது வந்து என்னென்னா ரூட் ஆஃப் 15 into 15 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ ரூட் ஆஃப் 15 into 15 ஸ்கொயர் எதுனா ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகுது, வேல்யூ வந்து என்ன வருது அப்படின்னா 15 இங்கே வரும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 2 to 5 எதுனா போதுமானது. ஸோ அப்போ ரெக்கையோட ரேஷியோ, அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லணும், அப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சது தேர்ட் ப்ரொபோஷனல் ரேஷியோ கண்டுபிடிச்சது 75. அதுக்கப்புறம் மீன் ப்ரொபோஷனல் ஆஃப் 9 and 25 வேல்யூ வந்து என்னது 15. ஸோ இதனுடைய இது காமனாக நம்ம கேன்சல் பண்ணலாம் 5:1. இதுதான் நமக்கு ரெக்கையோட ரேஷியோ, நமக்கு தேவையானது அப்படின்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் என்ன சமாச்சாரம்னா, முதல்ல வந்து என்ன பண்ண கொஸ்டின் வந்து ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தேர்ட் ப்ரொபோஷனல் டு 12 and 13 இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற சமாச்சாரம் நமக்கு தெரியணும். மீன் ப்ரொபோஷனல் அடுத்து கேட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி முதல்ல இந்த ஃபார்முலா நீங்கள் என்ன பண்ண நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன ஃபார்முலா தான், அதை நம்ம இங்கே எடுத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவைப்படுது. இங்கே சி எடுத்து வந்துருக்குறோம் சார், இங்கே பி இருக்கு. ஆமாம், நமக்கு எப்படி என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். சரி, நெக்ஸ்ட் டாபிக், தி fourth proportional, the fourth proportional of a comma b and c is d. if அப்போ எப்படி எழுதலாம்னா, தி fourth proportional of a b c is d அப்படின்னா a is to b as c is to d இந்த மாதிரி நம்ம
எழுதலாம் அப்படின்னு. அப்போ இந்த ஃபோர்த் ப்ரொபோஷனல் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே? அப்போ இது நம்ம வந்து ஃப்ராக்ஷன் எழுதுறப்போ ஏ டிவைடட் பை இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை டின்னு நம்ம எழுதலாம். ஓகே, இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஃபைண்ட் தி ஃபோர்த் ப்ரொபோஷனல் 2, 2, 5, 9 அப்படின்னா அந்த ஃபோர்த் ப்ரொபோஷனல் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னேன். ப்ரொபோஷனலாக என்ன அப்படின்னா முதல் கிளாஸ் எடுக்கிறப்ப நம்ம சொன்னது வருது பாருங்க, இதை தான் நம்ம சொன்னோம். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஷனல், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அப்படின்னு நம்ம சொன்னோம். விளங்க முடியுதா? இப்போ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே ஃபோர்த்து ப்ரொபோஷனல் அப்படின்னா கிவன் குவான்டிட்டிஸ் இந்த 2, 5, 9 லெட் எக்ஸ் பி தி ஃபோர்த்து ப்ரொபோஷனல். எனக்கு தெரியாததான் நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறேன். தென் அந்த மாதிரி சொல்கிறப்போ 2, 5, 9 எக்ஸ் ஆர் இன் ப்ரொபோஷன். அப்போ எக்ஸ் ஆர் இன் ப்ரொபோஷனா நமக்கு என்ன நமக்கு தெரியும்? ஏடி, அதாவது என்ன சொல்கிறாங்க, ஏபிசி கமா டி இருந்தா ஏடி இஸ் ஈக்குவல்னா சொல்லலாம் பிசி. அப்போ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, இதனோட வேல்யூ, ஏவோட வேல்யூ வந்து 2, இங்க இதனோட வேல்யூ வந்து 5, சியோட வேல்யூ வந்து 9, டியோட வேல்யூ வந்து எக்ஸ். ஸோ அப்போ ஏடி மல்டிபிள் பண்ணி பார்ப்போமா? ஏடின்னு என்ன வரும்? 2x இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன பாரு, பியோட வேல்யூ 5, 5 இன்ட்டு 9. அப்போ ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 45. அப்போ ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் பாதி, இந்த 2க்கு கேன்சல் பண்ணோம்னா இதில் 22.5. சரியா? இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. இப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் ஃபோர்த்து ப்ரொபோஷனோட வேல்யூ வந்து இதுதான் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த மாதிரி இங்கே வந்து முதல்ல நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ரொபோஷனல்னா என்ன ஃபார்ம் இருக்குன்னு முதல்ல நீ கற்றுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் தி காம்போசிஷன் ஆஃப் ப்ரொபோஷன்? காம்போசிஷன் ஆஃப் ப்ரொபோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். கண்டினியூடு ப்ரொபோஷன், கண்டினியூடு ப்ரொபோஷன். அப்போ கண்டினியூடு ப்ரொபோஷன் என்ன சொல்லுது? தி குவான்டிட்டிஸ் ஏபிசிடி. ஸோ போயிட்டே இருக்குது, ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் என்ன பண்ண இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்க. ஆர் இஸ் செட் டு பி கண்டினியூடு ப்ரொபோஷன் இஃப். அப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி எழுதலாம்னா ஏ இஸ் டு பி, இந்த மாதிரி இதனுடைய கண்டினியூவேஷன் இங்கே வரும் பாரு. அதுக்கப்புறம் பி இஸ் டு சி, அப்போ சியோட கண்டினியூவேஷன் இங்கே வரும். சி இஸ் டு டி, டியோட கண்டினியூவேஷன் இங்கே வரும். அடுத்தது இங்கே இ இருக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதலாம் அங்கே அப்படின்னா இதனுடைய கண்டினியூவேஷன் என்ன? இ. இ இஸ் டு எஃப், இ இஸ் டு எஃப். அப்போ இதனுடைய கண்டினியூஷன் வரும் இங்கே வரும் எஃப். அப்போ அடுத்து என்ன வரும்? அடுத்து நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணலாம், கண்டினியூன்னு போட்டு போயிட்டாரு. இதுக்கு தான் இந்த கண்டினியூடு ப்ரொபோஷன் அப்படின்றது. சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. சரியா? இப்போ 2, 4, 8, 16, 12 16, 32 ஆர் இன் கண்டினியூடு ப்ரொபோஷன். அப்போ இந்த கண்டினியூடு ப்ரொபோஷன் எப்படிலாம் 2:4. அப்புறம் இந்த 4 இங்கே கண்டினியூ ஆகும், இந்த 8 அப்புறம் இங்கே கண்டினியூ ஆகும், இங்கே 16 இங்கே கண்டினியூ ஆகும், இந்த 32 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா 32 மீண்டும் கண்டினியூ ஆகும். அங்கே இல்லை, நம்ம மொத்தமே கொடுத்துருந்த 5 ப்ரொபோஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கண்டினியூஸாக எழுதுறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் எக்ஸ் இஃப் 9x4 ஆர் இன் கண்டினியூட் ப்ரொபோஷன். அப்போ 9x4 இது எல்லாமே கண்டினியூவாக இருக்குது. கண்டினியூவாக இருக்கிறப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணு அப்படின்றது தான் கொஸ்டின். சரியா? ரைட், ஓகே. given 9x4 ஆர் கண்டினியூடு ப்ரொபோஷன், தென் அப்போ கண்டினியூட் ப்ரொபோஷன் என்ன சொல்லலாம், 9:x இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிறது தான் மீண்டும் இங்கே வரணும். அப்போ எக்ஸ் இஸ் டு என்னது 14, x is to 14. அப்போ இங்க இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இதை பார்க்கறதுக்கு ஏபிசிடி, ஏபிசிடினா நம்ம எப்படி வரும், ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை டி. அப்போ இங்க ஏன்றது இங்க என்னது 9 டிவைடட் பை பியோட வேல்யூ என்னது எக்ஸ். சரியா? அப்போ இங்க சியோட வேல்யூ என்னது எக்ஸ் டிவைடட் பை டியோட வேல்யூ 4. டியோட வேல்யூ என்னது 4. அப்போ அதை தான் இது மாதிரி இதைத்தான் இங்கே நமக்கு எழுதணும். விளக்கம் புரியுதா? 9 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 4. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ண கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணோம்னா அப்போ இங்கே இருக்கிற எக்ஸ் இங்கே வரும், 4 இங்கே மல்டிபிள் ஆகும். அப்போ இங்கே இருக்கிற எக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்
9 into 4 9 into 4 என்ன வரும் 36. அப்போ ஸோ என்ன பண்ண டபுள் சைடு ரூட்டடு, ஏன்னா இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் ரூட் எடுத்தால் போதும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இந்த 6 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 36. அப்போ அப்போ ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 நமக்கு வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுனா வரும் 6 நமக்கு வரும். விளக்கம் புரியுதா? சரி, ரைட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னன்னா டிரைவ்டு ப்ரொபோர்ஷன். டிரைவ்டு அது ப்ரொபோர்ஷன் தான் நிறைய வரும். இப்போ பாருங்க, யூனிடென்டோன்னு என்ன அர்த்தம் பாரு. இஃப் ஏ இஸ் டு பி as சி இஸ் டு டி, தென் பி இஸ் டு ஏ as என்னது டி இஸ் டு சி. அப்போ யூனிடென்டோன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க ஏபி இருக்கிறதுனா மாறுது அப்படின்னா பிஏவா மாறுதுன்னு அர்த்தம். இங்க சிடி இருக்கிறது என்னது டிசியா இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அது எப்படி உண்மை இதை நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம். தஸ் கொடுத்துருக்குறது என்னது ஏ டு பி இஸ் ஈக்குவல் டு என்னது சி இஸ் டு டி. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? ஃப்ராக்ஷன் ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு என்னது சி பை டி. இதைத்தான் நம்ம இங்கே எழுதுறோம். அல்லது இங்கே கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணா ஏடி இஸ் ஈக்குவல் டு இதை இங்கே கிராஸ் மல்டிபிகேஷன் என்ன பண்ணுவோம் பிசி. சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்றாங்க, இப்போ இங்கே நம்ம எழுதுனா என்ன பண்ண டிவைட் பண்ணிக்கோ அப்படின்னா, அப்போ எதால டிவைட் பண்ணோம்னா 1 டிவைடட் பை ஏ டிவைடட் பை பி. ஏன்னா ஒன்றால் தான் நம்ம டிவைட் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை சி டிவைடட் பை டி. அப்போ இங்கே டிவைடட் பண்ணும்போது இப்போ இங்கே இருக்கிற 1 டிவைடட் பை ஏ டிவைடட் பை பி தான் என்ன பண்ணுங்க பி டிவைடட் பை ஏன்னு என்ன வரும் பி டிவைடட் பை ஏ. இங்கே டி டிவைடட் பை சி. பி அதுதான் இங்கே வந்துருச்சு பாரு. இதுதான் நம்ம இங்கே எழுதுறோம். பி டிவைடட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை சி. இதை நம்ம ப்ரொபோஷனல் எழுதுறப்போ ஆர்னு போட்டுட்டு இங்கே என்ன பி டிவைடட் பை ஏ தானே. அப்போ பி இஸ் டு ஏ எஸ் என்ன சொல்லலாம் டி இஸ் டு சி. இப்போ புரியுதா? கொடுத்துருக்குற இன்வெர்டன்ட்னா ஏ இஸ் டு பி as சி இஸ் டு டி. நான் என்ன எழுதுறேன் பி இஸ் டு ஏ as டி இஸ் டு சி அப்படின்னு மாத்துறேன். விளக்கம் புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் என்ன பார்த்துப்ப. இப்போ அதே கிவன் அது ஏ இஸ் டு பி as சி இஸ் டு டி அந்த மாதிரி இருக்கிறப்போ என்ன சொல்ல வராங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு ஏ இஸ் டு சி as என்ன வருதுன்றாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு. இங்க என்னது செகண்ட் அண்ட் 4 இந்த மாதிரி மாறுதுன்னு சொல்ல வராங்க. விளக்கம் புரியுதா? ரைட். அப்போ என்ன சொல்றாங்க ஏ இஸ் டு சி as என்னது பி இஸ் டு டி அப்படின்றது இங்க சொல்றாங்க. அப்போ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம் பாருங்க. இப்போ கொடுத்துருக்கிறது என்ன சொல்றாங்க ஏ இஸ் டு பி as சி இஸ் டு டி. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ இந்த ஏ டிவைடட் பை பி இருக்கு இல்லையா, ஏ டிவைடட் பை பி இதை தான் நம்ம என்ன ஃப்ராக்ஷன் எழுதுறப்போ ஏ டிவைடட் பை பி இதை சியை தான் நம்ம என்ன பண்ணலாம் சி டிவைடட் பை டின்னு எழுதுறோம். அல்லது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணா ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி ஈக்குவேஷன் நம்பர் 1. என்ன சொல்றாங்க டிவைடிங் 1 பை சிடி வி கெட். நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 நான் என்ன பண்றேன் சிடியால நான் டிவைட் பண்றேன். அப்போ டிவைட் பண்ண என்ன நடக்குது ஏடி இது பாரு இங்க இருக்கிறது தான் நமக்கு வேற எதுவும் பண்ணல. ஏடி டிவைடட் பை சிடி இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை சிடி. அப்போ இங்க இருக்கிற இதுல காமனா டிடி கேன்சல் பண்ணு, இங்க இருக்கிற சியும் சி கேன்சல் பண்ணிட்டா ஏ டிவைடட் பை சி இங்க என்ன வரும் பி டிவைடட் பை டி. இப்போ இந்த ஃப்ராக்ஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா ரேஷியோ எழுதுறப்போ ஏ இஸ் டு சி ஆஸ் என்ன எழுதலாம் பி இஸ் டு டின்னு எழுதலாமா? அதை தான் அவங்க எழுதுகிறாங்க. இந்த பின்னத்தை தான் நம்ம என்ன பண்றோம் இங்க இந்த ஃப்ராக்ஷன் வந்து ஏ இஸ் டு சி இஸ் ஆஸ் என்னது பி இஸ் டு டி நம்ம எழுதுறோம். இது செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட்ல நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா ஏ இஸ் டு சி அப்போ 1:3 இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றா 2:4 இந்த மாதிரி ஈக்குவலா இருக்குன்னு சொல்ல வராங்க. அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க 1:2 என்ன சொல்றாங்க 2:1 இஸ் ஈக்குவல் டு 4:3ன்னு எழுதுறாங்க. சரியா? 4:3 இந்த மாதிரி நம்ம சும்மா ஞாபகம் வச்சுக்கணும். 1 2 3 4 இருந்ததுன்னா என்ன ஆல்டர்னேட் என்ன பண்றோம் நம்ம ஆல்டர் பண்றோம் அப்படின்றது தான். சரியா? ரைட். அடுத்து காம்பவுண்ட் என்ன சொல்றாங்க எப்பவுமே கொடுத்துருது இஃப் ஏ இஸ் டு பி as சி இஸ் டு டி தென் காம்பவுண்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னா ஏ பிளஸ் பி பாருங்க இங்க இருக்கிற ஏ பிளஸ் பி இஸ் பி as என்னது சி பிளஸ் டி as டி அப்படின்னு நம்ம எழுதுனா போதுமானது.
ஸோ அப்போ கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம ஃப்ராக்ஷனாக எழுதலாம். ஏ டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை டி. ஆர் நான் என்ன பண்ணுறேன், இதை எழுதிட்ட பிறகு ரெண்டு பக்கமும் போத் சைடு என்ன பண்ணுறேன், ஒரு +1 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண என்ன வரும், ஏ பை பி +1 சி பை டி +1 வந்துடுதா. பண்ணிட்ட பிறகு இங்கே இருக்கிற நம்பரை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுறேன். அப்போ ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு இங்கே டி கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் சி ப்ளஸ் டி டிவைடட் பை என்னது டி. ஸோ அப்போ வந்துடுச்சா. அப்போ இதுதான் இங்கே நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா ஃப்ராக்ஷனாக நமக்கு கிடைக்குது. இங்கே நமக்கு என்ன கிடைக்குது, ஃப்ராக்ஷனாக கிடைக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த டேர்மை மட்டும் ஏ ப்ளஸ் பி இஸ் பி, ஏ ப்ளஸ் பி இஸ் பி ஆஸ் இங்கே சி ப்ளஸ் டி இஸ் டி அப்படின்னு நம்ம எழுதலாம். இதை பாருங்க, அவன் கொடுத்துருக்கு நம்ம இந்த வர வச்சுட்டோமா, என்ன பண்ணியிருக்கிறோம், ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிறத எப்பவும் போல காமனா எழுதிட்டு பிறகு ஒரே ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். சரியா, ரைட், ஓகே. இது வந்து காம்பவுண்டோ. அடுத்து வந்து டிவைடன்ட்டோ. அப்போ என்ன பண்ணுறாங்க பாரு, இதே மாதிரி தான் ஏ இஸ் டு பி as சி இஸ் டு டி. தென் அப்படி இங்கே இருக்கிறப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே மைனஸ், மேலே வந்து என்ன பண்ணுங்க ப்ளஸ் போட்டோம், இங்கே என்ன பண்ணுறோம் மைனஸ் டிவைடன்ட்டோ. அது வந்து காம்பவுண்டோ, இது வந்து டிவைடன்ட்டோ. அப்போ சார் எப்பவும் போல தான் என்ன பண்ணுறோம், ஏ பை பி சி பை டி எழுதுறோம். ஒரு மைனஸில் அங்கே மேலே வந்து என்ன பண்ணோம் ப்ளஸ் ஆட் பண்ணோம் போத் சைடு, இங்கே ஒரு மைனஸ் ஆட் பண்ணுறப்போ இங்கே ஏ இந்த கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ண மைனஸ் பி டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு டி. இந்த டி இங்கே கிராஸ் மல்டிபிகேஷன் மைனஸ் டி டிவைடட் பை என்னது டி. ஸோ அங்கே வந்துடுச்சா, அதை தான் நம்ம இங்கே எழுதிருக்கிறோம். அதுக்கப்புறம் இதை எதுவும் பண்ண போகிறது இல்லை, கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரொபோர்ஷனல் நம்ம எழுதலாம். இந்த ஏ மைனஸ் பி இஸ் என்னது பி ஆஸ் சி மைனஸ் டி அப்படின்ற சமாச்சாரத்தை நம்ம இங்கே எழுதுறோம் அப்படின்றது தான் இதை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து காம்போனன்ட்டோ அண்டு டிவைடன்ட்டோ அப்படின்றது நம்ம பார்க்குறோம். சரி, காம்போனன்ட்டோ டிவைடன்ட்டோ என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். இஃப் ஏ இஸ் டு பி ஆஸ் சி இஸ் டு டி தென் ஏ பிளஸ் பி. இது பாருங்க, நல்லா கவனி, இது ஒரு பங்குன்னு வச்சுக்க. இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா காம்பவுண்ட் டிவைடன்ட் ரூல் என்ன சொல்லுது, காம்பவுண்ட்னா ஏ பிளஸ் பி நம்ம இப்போ தான் பார்த்தோம், இங்கே டிவைடன்ட் அந்த ஏ மைனஸ் பின்னு பார்த்தோம். இஸ் அதை இல்லை அல்லது ஈக்குவல் டு சி பிளஸ் டி ஆஸ்னா இதை சி மைனஸ் டி. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃப்ராக்ஷனா ஏ பிளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் டி டிவைடட் பை இந்த சி மைனஸ் டி நம்ம எழுதலாம். இதுதான் வந்து என்னது காம்பனன்ட்டோ அண்டு டிவைடன்ட்டோ ரூல். அடுத்தது ஆட் பண்ணுறது. இங்கே ஆட் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம், ஏபி சிடி. அப்போ ஏ இஸ் டு பி ஆஸ் சி இஸ் டு டி. தென் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு தேர்ட் ஏ பிளஸ் சி இஸ் பி பிளஸ் டி அப்படின்னு நம்ம ஆட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறோம், அதே தான் இங்கே சப்ராக்ட் பண்ணுறது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, if a is to b as c is to d then a minus c, இந்த பாருங்க a minus c is equal to b minus d. இப்போ பாருங்க, இங்கே நம்ம இங்கே ப்ளஸ் போட்டிருக்கிறோம், இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸ் போட்டிருக்கோம். இங்கே ப்ளஸ் போட்டிருக்கிறோம், இங்கே என்ன பண்ணுறாங்க மைனஸ் போட்டிருக்கோம். இதுதான் கொடுத்துருக்கிற ரேஷியோ ஏ இஸ் டு பி as c is to d கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோங்க, ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்ற சமாச்சாரம் உங்களுக்கு தெரியணும். சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ab டிவைடட் பை a plus b, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப். அப்படின்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப்னா அர்த்தம், இந்த எக்ஸ் பிளஸ் ஏவோட வேல்யூ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏவும் எக்ஸ் பிளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் பியோட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணணும். கொடுத்துருக்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ கொடுத்துருக்க பிரகாரம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2a டிவைடட் பை a plus b எழுதிட்டேன். இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் பை ஏ, அந்த இங்கே இருக்கிற ஏ மட்டும் டிவைட் எடுத்துறேன். அப்போ என்ன வரும் எனக்கு, எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே 2 இங்கே பி இருக்கும், 2b டிவைடட் பை இந்த ஏ பிளஸ் பி. அதே மாதிரி தான் இதே டேர்முக்கு இங்கே பாரு, இங்கே என்ன பண்ணுறேன், நான் பியை மட்டும் இங்கே இருக்கிற பி மட்டும் இங்கே எடுத்துன்னு வந்துடுறேன். அப்போ எக்ஸ் டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு 2a டிவைடட் பை ஏ பிளஸ் பி. ஸோ வந்துருச்சா, இங்கே வந்துருச்சா. அப்போ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிவைடன்ட்டோ காம்பனன்ட்டோ ரூல் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ டிவைடன்ட்டோ காம்பனன்ட்டோ ரூல் நான் யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே பார்த்தோம். டிவைடன்ட்டோ காம்பனன்ட்டோ ரூல் வந்து ஏ பிளஸ் பி, இது பாரு
ஏ பிளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி சி பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் பி நம்ம சொன்னல. இப்போ சொல்ற மாதிரி இப்போ இங்க எக்ஸ் டிவைடட் பை ஏ இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் ஏ டிவைடட் பை என்ன வரணும், இந்த மாதிரி அதுதான் சொல்றேன். இங்க எக்ஸ் எக்ஸ் டிவைடட் பை அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை ஏன்னா எக்ஸ் டிவைட் எக்ஸ் பிளஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் பி. அப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஏ தானே, அப்போ எக்ஸ் பிளஸ் ஏன்னா இங்க கீழே இருக்கிற நம்பர் என்னவோ அதைத்தான் மேலே கூட்டி அதாலே கீழே வைக்கிறோம். சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணும்னா இதுல கீழே இருக்கிற நம்பர் இருக்கு இல்லையா, டெனாமினேட்டர் ஏவை என்ன பண்ண ஆட் பண்ணிக்கோ, அதாலே என்ன பண்ண சப்ராக்ட் பண்ணிக்கோ. அதே மாதிரி தான் இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது என்னவோ அதை ஆட் பண்ணிக்கோ, அதை என்ன சப்ராக்ட் பண்ணிக்கோ. இப்போ பாரு, இப்போ இங்க இந்த டேர்ம் அவங்க ஆட் பண்ணும்போது நம்ம எக்ஸ் பிளஸ் ஏ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏ வந்துருச்சா. இப்போ இங்க என்ன இருக்குது, ஒரு பி, இங்க இருந்த ஒரு 2b மொத்தம் ஆட் பண்ண 3b பிளஸ் ஏ. இங்க என்ன வரும், இங்க ஒரு மைனஸ், அப்போ என்ன வரும் மைனஸ் ஏ மைனஸ் பி. அப்போ மைனஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பின்னா ஒரு பிக்கு 2bலேருந்து ஒரு பி போயிடுச்சுன்னா வெறுமனே பி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அப்போ பி மைனஸ் ஏ இங்கே வந்துருச்சு. ஓகே, நம்ம இதை கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லணும், எக்ஸ் பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் பிளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் பியோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இதை நம்ம ஃபைன் பண்ணணும்னா இப்போ நம்ம பாரு இங்கே நான் என்ன பண்ணிருக்கணும் அதே தான் தருவேன். இப்போ இதை எடுத்துட்டு தான் இந்த வேலை முடித்தேன். இப்போ நான் இங்கே எடுத்துக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் டிவைடட் பை பி, ஏன்னா இப்போ இந்த டேர்ம் தான் இங்கே எடுத்து வரேன். எக்ஸ் டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா வரும் 2a டிவைடட் பை ஏ பிளஸ் பி. சரி, இப்போ நம்ம காம்பவுண்டர் டிவைடண்ட் ரூல்னா கீழே இருக்கிற நம்பர் என்னவோ அது மாதிரி அதை கூட்டி அதால் கழிக்கணும். அதானே, அப்போ எக்ஸ் பிளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2a பிளஸ் ஏ பிளஸ் பி டிவைடட் பை என்ன வரும் 2a மைனஸ் ஏ பிளஸ் பி. சரியா? அப்போ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், இங்க 2aன்றது வந்து என்ன வரும் 3a பிளஸ் பி டிவைடட் பை இந்த ஏ இந்த மைனஸ் ஏ இங்கே மைனஸ் பி வரும். ஏக்கு 2a மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரு ப்ளஸ் ஏ இருக்கும். அப்போ ஏ மைனஸ் பி கிடைக்குமா? ஓகே, ஏ மைனஸ் பி நமக்கு கிடைச்சிடுச்சு. இதுதான் என்ன இதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் பியோட வேல்யூ. சரியா? அப்போ இங்க நம்ம என்ன சொல்றோம் பாருங்க, ஃபர்ஸ்ட் இதனுடைய எக்ஸ் பிளஸ் ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இங்கே கேட்டதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி இதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன சொல்லணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இது ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆட் பண்ணால் இப்போ இதனோட வேல்யூ என்னன்னு பாரு, 3b பிளஸ் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ பிளஸ் 3a பிளஸ் பி டிவைடட் பை என்னது ஏ மைனஸ் பி. இப்போ இது காமனாக இப்போ நம்ம பி மைனஸ் ஏ இங்கே ஏ மைனஸ் பி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டா என்ன வரும் 3b பிளஸ் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. இங்கே மைனஸ், ஏன்னா இங்கே நம்ம ஒரு மைனஸ் இப்போ காமனாக வெளியே எடுக்கிறோம்ல இதுலேருந்து, அதனால 3a பிளஸ் பி. சரியா? 3a பிளஸ் பி 3a பிளஸ் பி டிவைடட் பை என்னது ஒரு மைனஸ் வெளியே எடுத்துட்டா இங்கே பி மைனஸ் ஏன்னு வரும். அப்போ இந்த மைனஸ் தான் இங்கே என்ன வரும் காமனாக இங்கே அப்போது இங்கே மைனஸ் வர்றப்போ இதை மீண்டும் நான் என்ன பண்ணுறது, இப்போ இந்த டேர்ம் இங்கே எழுதுறப்போ 3b பிளஸ் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ மைனஸ் என்னது 3a மைனஸ் பி. அப்போது 3a மைனஸ் பி வருது இல்லையா, அப்போ காமனாக நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பி மைனஸ் ஏ இருக்குது இல்லையா, அப்போ இங்கே இருக்கிற பி மைனஸ் ஏ இங்கே இருக்கிற பி மைனஸ் ஏக்கு நம்ம என்ன பண்ணலாம், காமனாக ஒரே ஒரு பி மைனஸ் ஏ போட்டால் போதும். அப்போ ஒரே ஒரு பி மைனஸ் ஏ போட்டால் போதும் அப்படின்னா அப்போ என்ன வரும் 3b பிளஸ் ஏ மைனஸ் 3a மைனஸ் பி டிவைடட் பை பி மைனஸ் ஏ. இது மட்டும் எதனா நமக்கு போதுமானது. சரி, அப்போ இது முடிச்சுட்ட பிறகு இப்போ இதுலேருந்து என்ன வரும், அப்போ 3a, அப்போ இங்கே பாரு இந்த ஒரு ஏ கேன்சல் ஆயிடுச்சு, இந்த பிக்கு இந்த பி கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன வரும்னா 2b பிளஸ் 2a டிவைடட் பை என்ன வரும் பி மைனஸ் ஏ. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணும் 2 காமனாக வெளியேற்று,
2 காமனாக வெளியேற்றிட்டா என்ன வரும்? b + a டிவைடட் பை b மைனஸ் a. சரி, அப்போ இங்க நம்ம இந்த இடத்துல இங்க இந்த ஏக்கும் இந்த பாருங்க நல்லா சொல்ற பாரு, இந்த ஏக்கும் -3 கேன்சல் பண்றப்போ என்ன வருங்க? -2a. சரியா? இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நம்ம அப்படி போட்டிருக்கோம். சரியா? விளக்கம் புரியுதா பாரு? இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ மீண்டும் சொல்றேன் பாரு. இப்போ இந்த டேர்ம்ல இருந்து எடுத்துன்னு வந்தா என்ன வரும்? 2b மைனஸ் 2b மைனஸ் என்னது? 2a டிவைடட் பை என்னது? b மைனஸ் a. அப்போ 2 காமனாக வெளியிடு, b மைனஸ் a டிவைடட் பை என்னது? b மைனஸ் a. அப்போ கேன்சல் பண்ணோம்னா இங்கே என்னதான் இருக்கு? ஆன்சர் கிடைக்கும், 2 தான் கிடைக்கும். 2ன்றது எதனுடைய ஆன்சரு? இதனுடைய ஆன்சரு என்னது? x + a டிவைடட் பை x மைனஸ் a ப்ளஸ் x + b டிவைடட் பை x மைனஸ் பியோட வேல்யூ தான் இது 2 அப்படின்றது நம்ம சொல்லிடலாம். அப்போ ஃபைனலாக இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 2 தான் ஆன்சர். 2 தான் ஆன்சர்ன்றது நமக்கு தெரியணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக மீண்டும் நல்லா கவனிங்க. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு முறை பாருங்க. சரியா? இப்போ என்ன கொஷினு? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேல்யூ என்ன? ஆன்சர் 2ன்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம். சரியா? இது x + a. இதே மாதிரி x + b டிவைடட் பை x மைனஸ் பிக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 3a + b டிவைடட் பை என்னது? a மைனஸ் b. சரியா? a மைனஸ் b ஆன்சர். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜென்ரலாக 3b a டிவைடட் பை b மைனஸ் a ப்ளஸ் 3a ப்ளஸ் b டிவைடட் பை a மைனஸ் b. அப்போ இந்த a மைனஸ் b என்ன பண்ணுறா? b மைனஸ் ஏன்றப்போ ஒரு மைனஸ் காமனாக வெளியிடுக்கலாம். அந்த மைனஸ் தான் இங்கே வந்துடும். அப்போ இந்த மைனஸ் இங்கே வர்றப்போ 3b ப்ளஸ் a டிவைடட் பை b மைனஸ் a எழுதிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மைனஸ் இங்கே வர்றப்போ -3a மைனஸ் b. ஏன்னா இந்த மைனஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? காமனாக இங்கே உள்ள எடுத்துகிட்டு போகிறப்போ அப்போ ஃபைனலாக முன்னாடி இங்கே ஒரு b மைனஸ் a, இங்கே ஒரு b மைனஸ் a. ஸோ இப்போ ரெண்டுமே காமனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? மேலே கூட்டிக்கலாம் அப்படின்னு. அதாவது நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் பசங்க, அடியும் சமமாக இருந்தால் மேலே கூட்டிக்கிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறல. டிவைடடில் ரெண்டுமே சமமாக இருக்குது, அதனால மேலே இருந்து கூட்டிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து ஃபைனலாக நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 2b மைனஸ் ஏன்னு வரும், டிவைடட் பை b மைனஸ் ஏ வரும். கேன்சல் பண்ணால் இதோட வேல்யூ என்னது? 2 அப்படின்றது ரிசல்ட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ அப்போ இது நீங்கள் இதை பார்த்துக்குங்க. சரியா? இது கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? What should be added to the terms of 3:5 so as to get 2:3? என்ன கேட்குறாங்க? What should be added to the terms of 3:5? அப்போ என்ன சொல்றாங்க? 3:5 இருக்கிற ஒரு எண்ணு ஒரு ரேஷியோவில் இருக்குது. சரியா? ஒரு ரேஷியோவில் இருக்கிறது கூட எந்த நம்பரை நம்ம கூட்டினா அதை ஆட் பண்ணா விளக்கமா புரியுதா பாரு? ஆட் பண்ணா, சரியா? ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குன்னா 2:3 எனக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. விளக்கம் புரியுதா? 2:3 கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கொஸ்டின். அதுதான் வாட் ஷுட் பி ஆடட் டு தி terms of 3:5 so as to get 2:3. அப்போ 3:5 கூட ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு 2:3 எனக்கு கிடைக்கணும். அதுதான் லெட் எக்ஸ் பி ஆடட் டு ஈச் டேர்ம் ஆஃப் ரேஷியோஸ் ஆஃப் 3:5 டு கெட் 2:3. அப்போ எக்ஸ் தான் நான் என்ன பண்ணுறேன்? தெரியாத ஒன்று நான் ஆட் பண்ணுறேன். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 டிவைடட் பை 5 எழுதலாமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் ஆட் பண்ணுறேன் ரெண்டு போத் சைடு. அப்போ எக்ஸ் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 2 டிவைடட் பை 3. ஏன்னா இங்கே இதை நம்ம என்ன எப்படி எழுதலாம்? 2 டிவைடட் பை 3 ஃப்ராக்ஷனில் நம்ம எழுதுகிறோம்.
ஸோ அப்போ இது என்ன பண்ணேன், இங்கே எழுதிட்ட பிறகு இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 3 ஆஃப் இந்த 3 தாங்க 3 ஆஃப் 3 + x இஸ் ஈக்குவல் டு 2 ஆஃப் 5 + x. இதை இன்னைக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. பண்ணுறப்ப 3 3 சார் 9 ப்ளஸ் இந்த 3 இங்கே மல்டிபிள் பண்ணுறப்போ 3 × x இஸ் ஈக்குவல் டு இங்கே 2 × 5 10, இங்கே இந்த 2 இங்கே போகிறப்போ அது 2x வரும். ஸோ அப்போ அன்னோன் வேல்யூஸ் எக்ஸ் எல்லாம் நான் ஒரு பக்கம் காமனாக வெளியே எடுத்துகிட்டு வரேன். அப்போ 3x இந்த 2x இங்கே வர்றப்போ -2x இஸ் ஈக்குவல் டு இந்த 10 இங்கே இருக்குது, இந்த மைனஸ் இங்கே வரும். அப்போ 10 - 9 இங்கே வரும். ஸோ அப்போ 3xலேருந்து 2x போச்சுன்னா 1x கிடைக்கும். 10லேருந்து 9 போனால் எவ்வளோ கிடைக்கும், எனக்கு எக்ஸோட வேல்யூ 1 கிடைக்கும். அப்போது என்ன சொல்ல வராங்க, இந்த 3:5 இந்த 3:5 ரேஷியோ கூட ஒரு நம்பர் 1ன்ற ஒரு நம்பரை நான் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, 2:3ன்னு கிடைக்குதுன்றது நம்ம இதன் மூலயமா சொல்லிடலாம். சரியா, விளக்கம் முடிஞ்சுதா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட், வாட் குவான்டிட்டி பாருங்க, வாட் குவான்டிட்டி மஸ்ட் பி ஆடட் டு each of the term of the ratio a is to b so that it may become equal to CD. ஆனால் சொல்கிறாங்க a is to b என்ற ஒரு ரேஷியோ இருக்குது. அது கூட அந்த ஒவ்வொரு வேல்யூ இருக்கு இல்லையா, ஈச் ஆஃப் த டேர்ம், அதாவது ஒவ்வொரு உறுப்புன்னு சொல்லலாம். அப்போ அந்த ஈச் ஆஃப் த டேர்ம் கூட நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன், கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும், C/D என்ற ரேஷியோவை எனக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறோம். அது அப்போ ரேஷியோவா மாறுது அப்படின்னு சொல்ல வரோம். சரியா, சேஞ்சு அப்போ மாறும் அல்லது ஈக்குவலாக இருக்குன்றது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னா ஒன்றும் இல்லை, A/B என்ற ஒரு ரேஷியோ கூட ஒவ்வொரு உறுப்பு கூடயும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு அளவு கூட்டுறேன் டேர்ம்ஸ். எது நான் ஆட் பண்ணா எனக்கு C/D எனக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறேன். அது என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சரியா, ரைட்டு. இப்போ பாருங்க, let x be added to each term of the ratio A/B to make it என்னது C/D. சரியா, இப்போ அவங்க சொன்னதுக்கு நம்ம சொல்லிட்டோம். அப்போ என்ன பண்ணுறோம், A/B என்ன பண்ணுறோம், A/B. சரியா, A/B. சரி, அப்போ என்ன ஆட் பண்ணோம், A + x / B + x ஆட் பண்ணிட்டோம் இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம C/D. C/Dனா என்ன பண்ணோம், C/D தான். அப்போ என்ன பண்ண, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணு, D of A + x இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணு C of B + x. அப்போ DA + DX இஸ் ஈக்குவல் டு CB + CX. ஸோ அப்போ இங்கே காமனாக இதில் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸல்லாம் ஒரு பக்கமாக எடுத்துன்னு வரேன். இதுல இருந்து நான் என்ன பண்ணுறேன் பாரு, நல்லா கவனிங்க. அப்போது DX இந்த பக்கம் வச்சுக்கிறேன், அந்த டேர்ம் இங்கே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த CB + CX இந்த DA என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன், -DAன்னு எடுத்துன்னு போகிறேன். அதுக்கப்புறம் இந்த CX இருக்குது இல்லையா, இந்த CX இங்கே எடுத்துன்னு வரேன். அப்போ DX ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன வரும், மைனஸ் வரும் இல்லையா. அப்போ CX இஸ் ஈக்குவல் டு CB - DE. அதைத்தான் நம்ம இங்கே எழுதிருக்கோம். சரியா, அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எழுதிட்ட பிறகு இங்கே ரெண்டுதுலேயும் என்னது எக்ஸ் காமனை வெளியிடுதுன்றதுல எக்ஸ் காமனை வெளியிட்டுட்டா D - C. இங்கே என்ன காமனாக இருக்குது, இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், C - DEன்னு எழுதுறோம். அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் D - CX இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு. அப்போ எனக்கு இதுலேருந்து எனக்கு எக்ஸ் வேணும்னா நான் என்ன சொல்லலாம், CB - DA / D - C ஆர். அப்போ இது நமக்கு கிடைச்சிச்சு இல்லையா. அதாவது இதை நம்ம இன்னும் CB - DA. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், நான் இதை சேஞ்ச் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம். எப்படின்னா ஒரு இங்கே இருக்கிறத மொத்தம் என்ன பண்ணேன், ஒரு காமனாக ஒரு மைனஸில் எடுத்துரு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போது என்ன பண்ணேன், DA முன்னே எழுதிட்டு -CB போட்டோம்னா ஒரு மைனஸ் முன்னாடி வந்துடும். இப்போ பாரு, இங்கே மைனஸ் இருக்கா, இப்போ காமனாக இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணேன், -DA இதை வந்துடுச்சா. இந்த மைனஸ் இங்கே வர்றப்பா +CB. அப்போ ஒரு மைனஸ் காமனாக வெளியெடுக்கணும்னு அர்த்தம். அப்போ இதுலேருந்து ஒரு மைனஸ் காமனாக வெளியெடுத்துட்டா C - Dன்னு அர்த்தம். ஸோ அப்போ மேலே இருக்கிற மைனஸும் கீழே இருக்கிற மைனஸ் கேன்சல் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது வரும், x இஸ் ஈக்குவல் டு AD - BC / CDன்றது எனக்கு கிடைக்கும். அப்படின்ற சமாச்சாரம் நமக்கு தெரிஞ்சால் போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க பாரு,
A mixture of 40 liters contains wine and water in the ratio of 3:1. How much water must be added to it so that the ratio of wine to water becomes 5:2? அப்போ என்ன சொல்கிறாங்க, 40 லிட்டர் அளவுள்ள ஒரு ஒயின் மற்றும் ஒரு வாட்ரு, ஒயின் வாட்ரு 40 லிட்டர் அளவில் இருக்கு. ஒரு மிக்சர், ஒரு கலவையில், ஒரு கலவையை நம்ம எந்த விகிதத்தில் எடுக்கிறோம் அப்படின்னா 3:1. 3:1 அதனுடைய விகிதம் அப்படின்னு அர்த்தம். அப்படி விகிதம்னா ரேஷியோ. அப்போ 40 லிட்டர்ஸ் இருக்குது. 40 லிட்டர்ஸில் ஒயினோட ரேஷியோ 3ஆகவும் வாட்டரோட ரேஷியோ 1ஆகவும் இருக்குது, அந்த கலவையில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஹவு மச் வாட்டர் மஸ்ட் பி ஆடட், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு மச் வாட்டர், சரியா? அப்போ என்ன சொல்றாங்க, ஏற்கனவே இருக்கிற அந்த மிக்சருங்க, இது மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அதில் வாட்டரை நான் ஆட் பண்ணான், தண்ணீரை சேர்த்தனா அந்த விகிதம் எனக்கு என்ன மாறுதான், சேர்க்குறப்பா 5:2 மாறுதான். 5:2 மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அப்போ அப்போ அந்த வாட்டர் நம்ம சேர்க்குறோம், இப்போ எத்தனை லிட்டர் சேர்க்குறோன்றதுன்னு அடுத்த கேள்வி. அப்போ நம்ம என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு கலவை இருக்குது, ஒரு 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 மிக்சிங் பண்ணி வச்சிருக்காங்க 3:1ன்ற ரேஷியோவில். அந்த ரேஷியோ வந்து எனக்கு 5:2 எனக்கு இருக்குது. அது எப்போ வாட்டர் நான் ஆட் பண்ணுறது, அப்போ அந்த வாட்டர் என்னவா இருக்கும், சரியா? வாட்டரோட ரேஷியோ என்ன, அது அந்த நம்ம சேர்க்குறோம்ல, அது என்ன? இப்போ ஒயின் இந்த மிக்சர் அப்படின்னா ஒட்டுமொத்த நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், போன கிளாஸ் முந்தின கிளாஸ்லாம் பார்த்தோம். ஒயின் வந்து எத்தனை, 3 பங்கு, சரியா? அதில் ஒட்டுமொத்த பங்கு எவ்வளோ, 3 + 4 இன்ட்டு 40 லிட்டர்ஸ். இதுதான் நம்ம காலையில் கூட நம்ம 3/8க்கும் 8/3 போட்டு என்ன பண்ண 60 lakhs அந்த ஒரு இது ரிட்டையர்டு ப்ரொஃபஸரு இது இன்வெஸ்ட் பண்ணாருன்னு சொன்னோம் இல்லையா ஃபர்ஸ்ட் வீடியோவில், அதை தான் இங்கே நம்ம மீண்டுங்கிற இது என்ன பண்ணுறோம், ரிப்பீட் பண்ணுறோம். அப்போது ஒயின் இந்த மிக்சர் மொத்தம் 4 பங்கு, ஒரு கலவை இருக்கிற 4 பங்குல ஒயினோட பங்கு எவ்வளோ, 3 பங்கு இன்ட்டு 40 லிட்டரில். அப்போ இதை ஆட் பண்ணுறப்ப இங்கே 4, இந்த 4 கேன்சல் பண்ணால் என்னது, 40 ஆட் கேன்சல் பண்ணோம்னா 10ன்னு கிடைக்கும். 3 times of 10 is 30 லிட்டர். வாட்டர் இந்த மிக்சர், அப்போ வாட்டர் இந்த மிக்சர்னா எவ்வளோ இருக்கும், 40 லிட்டரில் 40 லிட்டரில் 30 லிட்டர் ஒயின் போனால் மீதி எவ்வளோ இருக்கும், 10 லிட்டர் தான் வாட்டர் இருக்கும், சரியா? ரைட்டு. மொத்தம் 40 லிட்டரு, அதில் 30 லிட்டர் நான் ஒயின் கலந்துட்டேன். அப்போ மீதி வாட்டர் எவ்வளோ தான் இருக்கும், 40ல் 10 தான் இருக்கும். அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். செலக்ட் எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் டு பி ஆட். அப்போ நம்ம தான் ஆட் பண்ண சொன்னாங்கல்ல, நம்ம ஒரு எக்ஸ் லிட்டர் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம அந்த ரேஷியோ தருது பாரு, ஒயின். அந்த ரேஷியோ வந்து ஒயினோட இது வந்து என்னது 30 லிட்டர்ஸு. வாட்டர் வந்து என்ன 10 லிட்டர்ஸ் ப்ளஸ் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம். எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு 5:2ன்ற ரேஷியோ எனக்கு கிடைக்குது, சரியா? 5:2ன்ற ரேஷியோ எனக்கு கிடைக்குது. அப்போ இது எப்படி இருக்குதுன்னா, A:B இஸ் ஈக்குவல் டு C:D. அப்போ நம்ம என்ன அர்த்தம், AD இஸ் ஈக்குவல் டு என்னது CB, அதானே? அப்போ இதுதான் வந்து என்னது A, இது என்னது, இது வந்து A, இது வந்து B, இது C, இது D. அப்போ ADன்றது என்னது, ஏடின்றது வந்து 30 × 2 × 30. இப்போ புரியுதா, டிஏ அதாவது ஒரு சம்திங், ஏடினாலும் டிஎனாலும் ரெண்டும் ஒன்று தான். 2 × 30 இஸ் ஈக்குவல் டு பிசி. பிசினா என்னது, 5 × என்னது 10 + x, சரியா? அப்போ இந்த 5 வந்து என்ன பண்ண உள்ள காமனாக உள்ள எடுத்துன்னு போ. அப்படி இல்லையா, இந்த 5 என்ன பண்ண இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் டிவைடில் எடுத்தா, அப்போ எடுத்துன்னு வரும்போது இப்போ பாருங்க, 5 of 10 + x is equal to 2 × 30. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 10 + x இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 5 இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு 2 × 30 டிவைட் பை என்னது 5. அப்போ 5 என்ன பண்ணு, இதை நம்ம கேன்சல் பண்ண 6 times of 5 எவ்வளோ 30. அப்போது இங்கே என்ன பண்ணலாம், 10 + x is equal to 12. 2 × 6 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 12 நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். விளக்கம் புரியுதா? சரி, ரைட்டு, ஓகே. இப்போ அதை தான் சொல்லியிருக்காங்க பாரு, 10x is equal to 60 divided by 5 எல்லாமே 12 தான். தி குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் டு பி ஆடட் x is equal to 12. அப்போ நம்ம என்ன பண்ண, எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டோம், 12 - இந்த 10 இந்த என்ன பண்ண ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து
10 எடுத்துகிட்டு போயிட்டுனா அப்போ 12ல் 10 போனால் எவ்வளோ 12 2 அதான் தட் இஸ்னது எக்ஸ் அதுதான் அது எங்கே எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அது 2 அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல நீ கரெக்டாக நீ நோட் பண்ணணும். சரியா? ரைட்டு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். டூ நம்பர்ஸ் ஆர் இன் தி ரேஷியோ 3:5. ஓகே, ஏதோ 2 நம்பர் இருக்குது. ஓகே, 3:5. when 5 is added to both the numbers, their new ratio becomes 7:11. find the number. அந்த நம்பர் என்ன அப்படின்னா, ஏதோ ரெண்டு நம்பர் இருக்குது. 2 நம்பர் வந்து 3:5 என்ற விகிதத்துல இருக்குது. அந்த 2 நம்பரை கூட ஒரு 5 கூட்டினோம்னா ஆட் பண்ணோம்னா அது அவற்றினுடைய ஒரு புதிய ரேஷியோ என்ன கிடைக்குது 7:11 எனக்கு கிடைக்குது. அப்போ ஏற்கனவே 3:5 இருக்கிற ரேஷியோ 7:11 கிடைக்குது. எப்போ கிடைக்குது? ஒரு 5 ஆட் பண்ணா. அப்போ 5 ஆட் பண்ணா கிடைக்குதுன்னா அந்த எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். சரியா? அப்போ அந்த ஆட் பண்றதால கிடைக்கிற அந்த நம்பர் என்ன அப்படின்றது மீண்டும் நான் பார்க்குறேன். இப்போ அதுதான் சொல்றாங்க. 2 numbers are in the ratio 3:5. when 5 is added both numbers, 2 இதில் ஆட் பண்ணுறோம். their new ratio எனக்கு கிடைக்குது. அந்த find the number என்ன அப்படின்னு தான். let the two numbers வந்து என்னது 3x 5x. ஏன்னா அது வந்து இருக்குதுல்ல, அதுதான் 3x 5x given. அப்போ அந்த தெரியாத அந்த கிவன் சொல்லிட்டப்போ நம்ம அந்த என்ன பண்ண ரேஷியோவில் எழுதணும். அப்போ ரேஷியோவில் 5 தான் நம்ம ஆட் பண்ணுறோம் அந்த நம்பர் கூட. அப்போ 3x + 5. சரியா? அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறோம் 5x + 5 இஸ் ஈக்குவல் டு நியூ ரேஷியோ நமக்கு என்ன கிடைக்குது 7:11 அப்படின்றது நமக்கு கிடைக்குது. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம சொல்லணும்னா இது வந்து என்னது ஏ, இது என்னது பி, இது சி, இது டி. அப்போ ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி. ஏவோட வேல்யூ என்ன 3x + 5, டியோட வேல்யூ என்ன 11 இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன 5x + 5 இன்ட்டு பிசி தானே, சியோட வேல்யூ என்ன 7. அப்போ இங்கே என்ன பண்ண மல்டிபிள் பண்ண, இங்கே மல்டிபிள் பண்ணுவா 3 × 11 33x + 55 இஸ் ஈக்குவல் டு 7 × 5 அப்போ 35x ப்ளஸ் என்னது 35. சரியா? 35x இஸ் ஈக்குவல் என்னது 35. அப்போ எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துன்னு வந்துட்டு, அப்போ எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துன்னு போயிடு, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துன்னு போயிடு. என்ன நினைக்குதுன்னு பாரு. அப்போ நான் என்ன பண்ணுறேன் 55 இங்கே இருக்கிற 35 இந்த பக்கம் வந்து என்ன வரும் -35 இஸ் ஈக்குவல் டு இந்த 35 இங்கே இருக்கிற அதே 35 தான். ஸோ அப்போ இங்கே இருக்கிற 33x இங்கே ரைட் ஹேண்ட் சைடு போடுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா -33xன்னு கிடைக்கும். அப்போது இங்கே 55ல் 35 போனால் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 20. இங்கே 35ல் 33 போச்சுன்னா என்ன இருக்கும் 2x. அப்போ அந்த 2க்கு 20 கேன்சல் பண்ண வேல்யூ என்ன 10. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது எனக்கு 10. அதை தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். விளக்க முடியுதா? அப்போ இது கூட பண்ண 35x. மீண்டும் இந்த 7 இங்கே 5ஓட மல்டிபிள் பண்ண 35. 11 என்ன பண்ண இங்கே மல்டிபிள் பண்ண 33. அதே 11 என்ன 5ஓட பண்ண 55. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 33x இந்த பக்கம் எடுத்துட்டு வா, இங்கே இருக்கிற நம்பர் 35 அந்த பக்கம் எடுத்துட்டு போ. அப்போ ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிறப்போ ப்ளஸ் அந்த மைனஸ் அந்த ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும். அதுலேருந்து தான் நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சரியா? அதுதான் சொல்கிறாங்க பாரு. தி நம்பர்ஸ் ஆர், இப்போ நம்ம சொன்னோம்ல என்ன நம்பர் சொல்றோம் 2 நம்பர்ஸ் 3x 5x. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ 10ன்னு தெரியும்னா அப்போ அந்த நம்பர் என்னது 30. அதுக்கப்புறம் அந்த 5xக்கு 10 பண்ணோம்னா 50 அப்படின்றது தான் நம்ம ஃபைண்ட் தி நம்பர். அதை நம்ம ஃபைண்ட் பண்ண என்ன நம்பர் அப்படின்னா நம்ம சொல்லிட்டு எக்ஸோட வேல்யூ 10 இருக்கிறப்போ அந்த நம்பர்ஸ் வந்து என்ன வருது 30 × 50 இருக்குது அப்படின்றத முடிக்கிறோம். சரியா? இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பண்ணலாம் வேரியேஷன். நம்ம கிளாஸ் எடுக்கலாம். தேங்க்யூ.